நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி 17 தேதி வரையில் வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு, பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படிலாம் இருக்கும், அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும். அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க. 12 ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 26ஆம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது. ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக இருக்கும். அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான வழிமுறை கிடைத்து அதிலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வருவீங்க. சில பேர் வெளிநாடு யோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல வெளிநாடு யோகம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்குவ மனதோடு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஸோ வெளிநாடு போவீங்க. அதே போல் வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக இந்த வாரத்தில் சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். திருமணம் கூடி வரும். அதே போல் நல்ல நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. வியாபாரங்களை நல்ல முறையில் நடக்க போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் சில துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது. இந்த வாரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து போன்றவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. நல்ல ஒரு பதில் கிடைக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் நல்ல சலுகைகளும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பண விஷயத்தில் கொஞ்சம் ஏமாறக்கூடிய, பண விஷயத்தில் கொஞ்சம் கிடைக்காம, பண விஷயத்தில் கொஞ்சம் தடங்கள், பண விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தாமதம், இதெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் அர்த்தநாரீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவன் பாதி பார்வதி பாதி இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அர்த்தநாரீஸ்வரரை மனசில் நினச்சி இந்த வாரமெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் நல்லது. அது தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பதிகம் பாட தெரியும்னு சொன்னால் மந்திரமாவது நீர், வானவர் மேலாவது நீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லோகத்தை, அந்த தேவார பாடல்கள் எல்லாம் நீங்கள் இது பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உடையவர்கள் நீங்கள். உங்களுடைய வழிபாடும் உங்களுடைய நேர்மையான சில குணங்களுக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எங்களுக்கான ராசி பலன்கள் எங்களுக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும். இருந்தாலும் இப்போ அதாவது ஒரு வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சரி பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த வேலை கொஞ்சம் தற்சமயத்துக்கு நான் போகிறேன், அதுக்கப்புறமா நான் அடுத்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். நான் போனாலே நான் 10,000 வெள்ளி சம்பளத்துக்கு தான் போவேன், நான் போனாலே 12,000 வெள்ளி சம்பளத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னாலும் முடியாது. அதனால் முதல் விஷயம், ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கிறதா, 2,000 வெள்ளி 3,000 வெள்ளி 4,000 வெள்ளிக்கு சம்பளம் கிடைக்கிறதா, ஸோ முதல்ல கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க. நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக அடுத்த சில விஷயங்கள் நல்ல விஷயமாக மாறும்.
நான் எடுத்த உடனே 10,000 12,000 தான் போவேன், அதுக்கு குறைஞ்சி நான் போனேன்னு என்னோட இதுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலை இல்லாமல் 1 வருஷம் இருந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் துளாராசி பொறுத்தளவுக்கு யோசித்து செய்யுங்க. எந்த வேலை கிடைக்கிறதுங்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக யோசித்து நிதானித்து முடிவெடுங்க. சரிங்களா? சுபம்.